Hi students, good morning. In this video, we are going to continue the same lesson. Term 3, Civics, Unit 2. Okay, the lesson name is Market and Consumer Protection. Okay, what is unfair trade practice? அப்படின்னா நியாயமற்ற வர்த்தக நடைமுறை என்றால் என்ன அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, an unfair trade practice means a trade practice which for the purpose of promoting any sale, use or supply of any goods or service adopt unfair method or unfair or deceptive practice. அப்படின்னா நியாயமற்ற வர்த்தக முறை, சரியா? அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்னா என்பது ஒரு வர்த்தக நடைமுறை அல்லது எந்த ஒரு பொருள் அல்லது சேவை விற்பனை, பயன்பாடு அல்லது விநியோகம் ஊக்குவிக்கும் நோக்கத்திற்காக நியாயமற்ற துறையை அல்லது நியாயமற்ற அல்லது ஏமாற்றும் நடைமுறையை பின்பற்றுவதாகும். சரியா? இதெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்கு நியாயமற்ற துறை அல்லது நியாயமற்ற அல்லது ஏமாற்றுறது ஏதாவது நடைமுறையை பின்பற்றுவதாகும். ஓகே, இதுதான் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் திஸ் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். ஃபால்ஸ் ரீப்ரசன்டேஷன் அப்படின்னு என்னன்னா தவறான பிரதிநிதித்துவம்னு அர்த்தம். ஓகே, செகண்ட் ஒன், வென் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆர் நாட் ஆஃப் ஸ்டாண்டர்டு குவாலிட்டி ஆர் கிரேடு அப்படின்னா பொருள் மற்றும் சேவைகள் குறிப்பிட்ட தரநிலை, தரம் அல்லது தரத்தில் இல்லாத போது. ஓகே, அடுத்தது when second hand renovated goods and sold a new one. உபயோகித்த பொருள், புதுப்பிக்கப்பட்ட பொருள் புதிய போல விற்கப்படுது. சரியா? ஆல்ரெடி யூஸ் பண்ண திங்ஸ் அதை புதுப்பிச்சு புதிதாக விற்பாங்க. when goods and service do not have the claimed usefulness or benefit. பொருள் மற்றும் சேவைகளுக்கு உரிமம் அல்லது நன்மை இல்லாத போது. ஓகே, when the price of product or service is misselling. அல்லது when product service do not have the claimed warranty and guarantee. தயாரிப்பு சேவைகளுக்கு உரிமை கோரப்பட்ட உத்தரவாதம் அல்லது பொறுப்புறுதி இல்லாத போது. சரியா? கிளைம்டு வாரண்டி அல்லது கேரண்டி இல்லாத போது. அதே மாதிரி when the price of product or service is misselling. தயாரிப்பு அல்லது சேவையின் விலை தவறாக குறிக்கப்படும் போது. ஓகே, ஃபால்ஸ் அண்ட் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆஃப் செல்லிங் அட் பார்கின் ப்ரைஸ். பேரம் பேசும் விலையில் விற்பனை செய்வதற்கான தவறான விளம்பரம். ஓகே, ஆஃபரிங் கிஃப்ட்ஸ் ப்ரைஸஸ் etc. to lure customers with no intentions of providing them. பரிசுகளை பரிசு போன்றவற்றை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதற்கான எந்த நோக்கமும் இல்லாமல் அவற்றை வழங்குவதற்காக. ஓகே, செல்லிங் குட்ஸ் which do not fall within safety standards set up by competent authority. தகுதி வாய்ந்த அதிகாரத்தால் அமைக்கப்பட்ட பாதுகாப்பு தரங்களுக்குள் வராத பொருட்கள் விற்பனை செய்யும் போது. ஓகே, ஹோர்டிங்ஸ் ஆர் destroying goods with the intentions of raising the cost of these or similar goods manufactured in greater number so as manipulated higher price. என்னன்னா அதிக விலைகளை ஏற்றும் வகையில் அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி செய்யப்படும் அல்லது ஒரே மாதிரியான பொருட்களின் விலையை உயர்த்தும் நோக்கத்துடனும் பதுக்குதல் அல்லது பொருட்களை அளித்தல். ஓகே, மேனுஃபேக்சரிங்ஸ் ஆர் ஆஃபரிங் சர்ப்ரைசஸ் குட்ஸ் ஆர் அடாப்டிங் டிசெப்டிவ் ப்ராக்டிஸ் இன் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ். என்னன்னா மோசமான பொருட்களை உற்பத்தி செய்தல் அல்லது வழங்குதல் அல்லது சேவைகளை வழங்குவதில் ஏமாற்றம் நடைமுறைகளை பின்பற்றுவது. ஓகே, யூனோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, லிசன் பண்ணுங்க. குட்ஸ் ஒன் சாலிட் வித் நாட் பி டேக்கன் பேக் ஆர் நோ சேஞ்சஸ் ஆர் நோ ரீஃபண்ட் அண்டர் எனி சர்க்கிம்ஸ்டன்ஸ். It amounts to unfair trade practice and does not carry any legal weight. என்னன்னா விற்பனை செய்யப்பட்ட பொருள் திரும்ப பெற மாட்டாது. ஓகே, அல்லது பொருள்களை மாற்ற இயலாது. அடுத்தது எந்த சூழ்நிலையிலும் பணம்
திரும்ப தரப்பட மாட்டாது. ஓகே, இது முறையற்ற வணிக நடவடிக்கையை மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு ஏற்றதல்ல. ஓகே, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், நுகர்வோர் பாதுகாப்பு என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் இஸ் எ குரூப் ஆஃப் லா என்கேஜ்டு to protect the right of consumer, fair trade, competition and accurate information in the marketplace. The laws are designed to prevent the businesses and engaged in unfair practice from gaining an advantage over competition. They may also provide additional protection for those most vulnerable in society. என்னன்னா, நுகர்வோர் பாதுகாப்பு என்பது நுகர்வோரின் உரிமைகள், நியாயமான வர்த்தக போட்டி மற்றும் துல்லியமான தகவல்கள் சந்தையில் இருக்கணும் என்பதற்காக இயற்றப்பட்ட சட்டங்களின் முழு குழுவாகும். சரியா? நியாயமற்ற நடைமுறையில் ஈடுபடும் வணிகத்தை போட்டியாளர்களுக்கு மேலாக பெறுவதை தடுக்க சட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அவை சமூகத்தில் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்குது. ஓகே, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் லாஸ் ஆர் எ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் தட் எய்ம் டு ப்ரொடெக்ட் த ரைட் ஆஃப் கன்சியூமர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எ கவர்மெண்ட் மே ரெக்யூர் பிஸ்னஸஸ் டு disclose detailed information about products, particularly in areas where safety or public health is an issue such as food. என்னன்னா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் என்பது நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாப்பதை நோக்கத்துடன் கொண்ட அரசாங்க வழிமுறைகளின் ஒரு வடிவம்தான். சரியா? எக்ஸாம்பிள், தயாரிப்பாளர்கள் பற்றிய விரிவான தகவல்களை வெளியிட ஒரு அரசாங்கத்திற்கு வணிகம் தேவைப்படலாம். சரியா? குறிப்பாக பொது சுகாதாரத்தின் பாதுகாப்பு என்பது உணவு போன்ற பிரச்சனைகளை உள்ளடக்கியதாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷனாக ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்ஸ் இஸ் லிங்க்டு டு த ஐடியாஸ் ஆஃப் கன்சியூமர் ரைட்ஸ் அண்ட் டு த ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் கன்சியூமர் ஆர்கனைசேஷன்ஸ். It helps consumers make better choice in the marketplace and get help with consumer complaints. Other organizations that promote consumer protections include government organization and self-regulating business organization. என்னன்னா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அது நுகர்வோர் பாதுகாப்பு. சரியா? நுகர்வோர் பாதுகாப்பு என்பது நுகர்வோர் அமைப்புகளின் யோசனைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. சரியா? இது நுகர்வோர் சந்தையின் சிறந்த தேர்வுகளை அனைவருக்கும் எடுக்க உதவுகிறது மற்றும் நுகர்வோர் புகார்களுக்கு நடவடிக்கைகள் எடுக்க உதவுது. நுகர்வோர் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் பிற நிறுவனங்களின் அரசு நிறுவனங்கள் மற்றும் சுய ஒழுங்குபடுத்தப்படும் வணிக நிறுவனங்கள் எல்லாமே உள்ளடக்கி உள்ளது. ஓகே, எக்ஸாம்பிள், டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, TRAI. ஓகே, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, IRDAI. ஓகே, என்னன்னா, இந்தியாவில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் TRAI மற்றும் ஆயுள் காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் இந்தியாவின் மேம்பாட்டு ஆணையம் IRDAI. ஓகே, 8 பேசிக் கன்சியூமர் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 அடிப்படையான நுகர்வோருடைய உரிமைகள் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், த ரைட் டு பேசிக் நீட்ஸ், ரைட் டு சேஃப்டி, ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு சாய்ஸ், சூஸ் பண்ணுறது, ரைட் டு ரீப்ரசன்டேஷன், ரைட் டு ரெட்ரஸஸ், ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன், ரைட் டு எ ஹெல்த்தி என்விரான்மெண்ட். என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று அடிப்படை தேவைகளுக்கான உரிமை, பாதுகாப்புக்கான உரிமை, தகவல் அறியும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, பிரதிநிதித்துவ உரிமை, குறைதீர்க்கும் உரிமை, நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை, தூய்மையான சுற்றுச்சூழலை பெறுவதற்கான உரிமை. இதுதான் 8 அடிப்படையான நுகர்வோருடைய உரிமைகள். ஓகே, இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கோப்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஆக்ட் வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் சொல்லுவோம். ஓகே, த ஆக்ட் enacted in 1986 in the Parliament of India to protect the interests
of consumer. It make for the establishment of consumer council and other authorities for the settlement of consumers grievances and for matters connected there with it. The act was passed in assembly in October 1986 and it came into force on December 24, 1986. என்னன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 கொண்டு வந்திருக்காங்க. இது இந்திய நாடாளுமன்றத்தின் 1986 ஆண்டில் நுகர்வோரின் நலனை பாதுகாப்பிற்காக இயற்றப்பட்ட சட்டம். நுகர்வோருடைய நலனை பாதுகாப்பிற்காக இயற்றப்பட்ட ஒரு சட்டம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்னு சொல்லுவோம் அதே. ஓகே, நுகர்வோர் குறைகளை தீர்ப்பதற்காக நுகர்வோர் கவுன்சில்கள் மற்றும் பிற அதிகாரிகள் நுகர்வோர் தொடர்புடையவர்களோடு நுகர்வோருக்கு உதவும் வகையில் உள்ளது. நுகர்வோர்னா யார்? பொருளை வாங்குபவர். இச்சட்டம் அக்டோபர் 1986 பாராளுமன்றத்தால் நிறைவேற்ற 1986 டிசம்பர் 24 இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது. ஓகே, COPRA கோப்ரான்னு சொல்லலாம். இதுதான் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட். இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னது? கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் இஸ் regarded as the Magna Carta in the field of consumer protections for checking unfair trade, defect in goods and deficiencies in service. As far as India is concerned, it has led to the establishment of widespread network of consumer forums and appellate courts all over India. It has significantly impacted how businesses approach consumer complaints and has empowered consumers to a great extent. என்னன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து நுகர்வோருக்கான மாகாண சட்டம் என்றும் அழைப்போம். சரியா? இச்சட்டம் வாயிலாக நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள், பொருள்களின் குறைபாடு மற்றும் சேவைகளில் உள்ள குறைகள் சரிபார்க்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மிகவும் அவசியமாக இருக்குது. இந்தியா முழுவதும் நுகர்வோர் மன்றம் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றங்களின் பரவலான வலையமைப்பு நிறுவனம் வழங்கியுள்ளது. வணிக அமைப்புகள் நுகர்வோர் புகார்களை எவ்வாறு அணுகின்றன என்பதையும் நுகர்வோருக்கான அதிகாரிகளை மேம்படுத்தவும் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்ஸ் கவுன்சில் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் அட் த நேஷனல், ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் டு இன்க்ரீஸ் கன்சியூமர் அவேர்னஸ். To increase the awareness of consumers, there are many consumer organizations and NGOs that have been established. என்னன்னா நுகர்வோர் விழிப்புணர்வை அதிகரிக்க தேசிய, மாநில மற்றும் மாவட்ட அளவில் நுகர்வோர் பாதுகாப்பு சபைகள் அமைச்சன. நுகர்வோரின் விழிப்புணர்வை அதிகரிக்க பல்வேறு நுகர்வோர் அமைப்புகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அதிக அளவில் செயல்படுகின்றன. ஓகே, கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் ஏஜென்சிஸ் அப்படின்னா நுகர்வோர் குறை தீர்க்கும் முகவர் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நேஷனல் கன்சியூமர் டிஸ்ட்ரிபியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் NCDRC அப்படிதான் ஃபுல் ஃபார்ம். இதனுடைய ஃபுல் ஃபார்ம் எஸ்டாப்ளிஷ்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். இட் டீல்ஸ் வித் மேட்டர்ஸ் ஆஃப் மோர் தென் 10 million. NCDRC அப்படின்னு என்னது? தேசிய நுகர்வோர் குறை தீர் ஆணையம். இது வந்து மத்திய அரசால் நிறுவப்பட்டது. சரியா? இந்த ஆணையம் வந்து 1 கோடி ரூபாய்க்கு அதிகமான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்க முயல்கிறது. 1 கோடிக்கு மேலே உள்ள மக்களுடைய குறைகளை தீர்க்க, நுகர்வோர்னா யார்? பொருளை வாங்குபவர்களை குறைகளை தீர்க்க இந்த ஆணையம் வந்து குறைகளை தீர்க்க முயல்கிறது. ஓகே, இது மத்திய நுகர்வோர் நீதிமன்றமாகும். இது என்னன்னு சொல்லுவோம்? மத்திய நுகர்வோர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் SCDRC. Okay, also known as the State Commission, established by the state government in the state. It is a state level court that takes up cases valuing less than ₹10 million. என்னன்னா மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் மாநில அரசால் நிறுவப்பட்டது. இது இவ்வாணையம் வந்து 1 கோடி ரூபாய் குறைவான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை மாநில அளவிலான தீர்க்கும் நீதிமன்றம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் ஃபரியூம் என்னென்னா DCDRF இதனுடைய ஃபுல் ஃபார்ம். ஓகே, ஆல்சோ நோன் ஆஸ் த டிஸ்ட்ரிக்ட்
firm established by the state government in each district of the state. The state governments may establish more than one district firm is a district. It is a district level court that deal with cases valuing up to 2 million. என்னன்னா மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் மாநிலத்தின் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில அரசால் நிறுவப்பட்டு அது மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம் எனவும் அழைப்பாங்க இதைய. ஓகே, மாநில அரசாங்கம் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மாவட்ட மன்றங்களை நிர்வகிக்கலாம். ஓகே, இது மாவட்ட அளவிலான நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. ஓகே, இது 20 லட்சம் மதிப்புள்ள அளவிலான குறைகளை தீர்க்கும் மாவட்ட நீதிமன்றமாகும். எவ்வளவு குறைகளை தீர்க்குமா? 20 lakhs குறைகளை தீர்க்கும் மாவட்ட நீதிமன்றமாகும். ஓகே, நெக்ஸ்ட்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 2019. எப்படின்னா என்னென்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 அது என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இந்தியன் பார்லிமெண்ட் in August 2019 passed the landmark Consumer Protection Bill 2019 which aims to provide the timely and effective administration and settlement of consumer disputes in this digital age. The new act will come into force on such date as the central government may so notify. The new act seeks to replace more than 3 dedicates old Consumer Protection Act 1986 Act. என்னன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 2019 அப்படின்றது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2019. அது என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னா இந்திய பாராளுமன்றத்தில் ஆகஸ்ட் 2009 ஒரு மைல்கல்னு என்று சொல்லுவாங்க. இது நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா எப்போ நிறைவேற்றப்பட்டதுன்னா 2019. இந்திய நவீன தொழில்நுட்ப காலத்தில் நுகர்வோரின் குறைகளை குறித்து நேரத்திலும் பயனுள்ள நிர்வாகத்தையும் நியாயமான தீர்வையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டு இப்புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மத்திய அரசு அறிவித்த தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும். சரியா? இது புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 30 வருடங்களுக்கு மேலான ஒரு சட்டமாகும். புதிய நுகர்வோர் எத்தனை வருடங்களுக்கு மேலான ஒரு சட்டமாகும்? புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 30 வருடங்களுக்கு மேலான ஒரு சட்டமாகும். பழைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 இதில் மாற்றங்களை ஏற்படுத்த முயல்கிறது. இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ஹைலைட்ஸ் ஆஃப் த நியூ ஆக்ட் அப்படின்னது புதிய சட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்னு கீழே கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இ-கமர்ஸ் டிரான்சாக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். The new act has widened the definition of consumer. The definition new include any person who buys and goods whether through offline or online transaction, electronic means, teleshoppings, direct selling or multi-level marketing. என்னன்னா இ-கமர்ஸ் டிரான்சாக்ஷன் வணிக பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க. இது புதிய சட்ட நுகர்வோர் என்ற வரையறையில் நிறைய விவரித்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இணையத்தின் நேர்முக கட்டுப்பாட்டில் இல்லாத அல்லது இணையத்தின் இயக்க கட்டுப்பாட்டில் உள்ள பரிவர்த்தனைகள், மின்னணு வழிமுறைகள், தொலைநோக்கு, நேரடி விற்பனை அல்லது பல நிலை சந்தைப்படுதல் மூலம் எந்த ஒரு பொருளையும் வாங்கவும் எந்த ஒரு நபரும் இப்போது அமைப்பில் உள்ளனர். எது வேணாலும் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். ஓகே, என்கேஜ்மெண்ட்ஸ் ஆஃப் பெர்க்யூனரி ஜுடிஷியரி ஆக்ஷன். Received pecuniary limits have been fixed under the new act. Accordingly, the district firm can now entertain consumer complaints where the value of goods or service paid does not exceed INR 10 rupees 10 millions சொல்லுவோம். ஓகேவா? The state commissions can entertain disputes where such value exceeds INR இதுவும் 10 rupees 10 million but does not exceed INR 10 rupees 100 million, and the national commission can exercise judiciary action where such value exceeds INR 100 million சொல்லுவோம். இது 100 million கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஓகே, என்னென்னா பணவியல் அதிகார வரம்பை மேம்படுத்துதல். இதனோட ஹெட்டிங் மீனிங் என்னென்னா பணவியல் அதிகார வரம்பை எப்படி மேம்படுத்துதல் அதை பற்றி பார்க்க போகிறோம். திருத்தப்பட்ட பணவியல் அதிகார வரம்பு புதிய சட்டத்தின் கீழ் திருத்தப்பட்ட பண வரம்பு நிர்ணயிக்கப்படும். சரியா? அதன்படி மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் இப்போது நுகர்வோர் புகார்களை ஏற்றுக்கொள்ள முடியும். சரியா? இங்கு செலுத்தப்பட்ட பொருட்கள் அல்லது சேவையின் மதிப்பு மதிப்பு 10 ரூபீஸ் 10 மில்லியனா அந்த மதிப்புக்கு மிகாமல் இருக்கும் என்றால் மாநில நுகர்வோர் ஆணையம் விசாரிக்க முடியும். அதுவே 10 ரூபி இந்தியன் ருபீஸ் 10 மில்லியன்ஸ் இந்தியன் ருபீஸ்க்கு எவ்வளோ இருக்கும்? இந்தியன் ருபீஸ் 10 மில்லியன் சொல்லுவோம். மதிப்பு இருக்குமானால் அத்தகையவற்றை தேசிய நுகர்வோர் ஆணையம் விசாரிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. ஓகே, e-filling of complaints. The new act contains enabling preventions for consumers to file complaints electronically can for hearing and or examining parties through video conferencing. என்னன்னா புகார்களை தாக்கல் செய்தல் மீனிங்கே புதிய சட்ட நுகர்வோருக்கு மின்னணு முறையில் புகார்களை தாக்கல் செய்வதற்கும் அதை ஒளிக்காட்சி கலந்தாய்வு கூடம் மூலம் வாதிகளை கேட்பதற்கும் அல்லது ஆய்வு செய்வதற்கும் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி. த நியூ ஆக்ட் proposes the establishment of a regulatory authority known as the Central Consumer Protection Authority CCPA. Okay, with wide powers of enforcement, the CCPA will have an investigation wing headed by the Director General, which many conduct inquiry or investigation into consumer law violence. என்னன்னா இதனுடைய மீனிங் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரத்தை நிறுவுதல். ஓகே, இதனுடைய மீனிங் இது புதிய சட்டம் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் என அழைப்பாங்க. இதையே ஒரு ஒழுங்குமுறை அதிகாரத்தை நிறுவுவதற்கு முன்மொழிகிறது. இந்த சட்டம் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்திற்கு ஒரு தலைமை இயக்குனர் தலைமையில் ஒரு விசாரணை பிரிவு இருக்கும். இது நுகர்வோர் சட்டமீறல் குறித்து விசாரணையை நடத்தக்கூடும். ஓகே, நெக்ஸ்ட்டு unfair trade practice. The new act introduced a specific broad definition unfair trade practice, which also includes sharing of personal information given by the consumer in confidence unless such disclosure is made in accordance with the provisions of any other law. என்னென்னா நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள்ங்கிற மீனிங் இது புதிய சட்டம் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட பரந்த வரையறையை அறிமுகப்படுத்துகிறது. இது சரியா? இது வேறு எந்த சட்டத்தின் விதியின்படி வெளிப்படுத்தப்படாவிட்டாலும் நுகர்வோர் நம்பிக்கையுடன் வழங்கிய தனிப்பட்ட தகவல்களை பகிர்வது அடங்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பெனால்டிஸ் ஃபார் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட். த CCPA மே impose a penalty of up to INR 1 million on a manufacturer or an endorser for a false or misleading advertisement. The CCPA may also sentence them to imprisonment for up to 2 years for the same. In case of a subsequent offense, the fine may extend to INR 5 million and imprisonment of the 5 years. என்னென்னா தவறான விளம்பரத்திற்கான அபராதம் இதனுடைய மீனிங். ஓகே, தவறான விளம்பரத்திற்காக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒப்புதல் அளிப்பவருக்கு 1 மில்லியன் ரூபாய் வரை அபராதம் விதிக்கும். மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தவறான விளம்பரத்திற்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கலாம். ஓகே, அடுத்தடுத்து குற்றம் அபராதம் 5 மில்லியன் ரூபாய் மற்றும் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு CCPA கேன் ஆல்சோ ப்ராஹிபிட் த என்டோர்சர் ஆஃப் எ மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் என்டோர்சிங் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஃபார் எ பீரியட் ஆஃப் up to 1 year. For every subsequent offense, the period of prohibitions may extend to 3 years. என்னன்னா
தவறான விளம்பரத்திற்கு ஒப்புதல் அளிப்பவர்கள் குறிப்பிட்ட தயாரிப்பு அல்லது சேவைகளை 1 வருடம் வரை ஒப்புதல் அளிப்பதை மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தடை செய்யலாம். ஒவ்வொரு அடுத்தடுத்த குற்றத்திற்கு தடைக்காலம் 3 ஆண்டு வரை நீடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கன்சியூமர் கோர்ட் இன் இந்தியா அப்படின்றது இந்தியாவில் நுகர்வோர் நீதிமன்றங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் NCDRC. ஓகே, a national level court works for the whole country and deals compensations claimed exceeds ₹1 crore. The National Commission is the apex body of consumer courts. It is also the highest appellate court in the hereditary. என்னன்னா தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அப்படிங்கிற மீனிங்க்கு NCDRC. இது ஒரு தேசிய அளவிலான நீதிமன்றம். இந்தியா முழுவதற்கும் குறைதீர் ஆணையமாக இது செயல்படுது. ஓகே, இழப்பீடு 1 கோடி ரூபாய்க்கு மேல் இருந்தால் தேசிய ஆணைய நுகர்வோர் நீதிமன்றங்களில் உச்ச அமைப்பாகும். இதனுடைய உச்ச அமைப்பு. இவ்வகை நுகர்வோர் நீதிமன்றங்கள் மிக உயர்ந்த மேல்முறையீடு நீதிமன்றமாகும். இது மேல்முறையீடு நீதிமன்றம். ஓகே, நெக்ஸ்ட்டு நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் NCDRC is a quasi judicial commission in India which was set up 1988 under the Consumer Protection Act of 1986. Its head office is in New Delhi. The commission is headed by a sitting or retired judge of the Supreme Court of India. என்னன்னா தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் சொல்லுவோம். இந்தியாவில் ஒரு பகுதியான நீதி ஆணையமாகும் இது. சரியா? இது 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 1988 அமைக்கப்பட்டது. இது எப்போ அமைச்சாங்க? 1988. இந்த தலைமை அலுவலகம் புதுடெல்லியில் உள்ளது. சரியா? இந்த ஆணையம் இந்தியாவில் உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் செயல்படுது. ஓகே, ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் NCDRC என்னன்னா a state level court works at the state level with case where compensation claimed is about 20 lakhs but up into 1 crore. The state commissions also has the appellate jurisdiction over the district forums. என்னன்னா மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இதனுடைய மீனிங். சரியா? மாநில அளவில் ஒரு நீதிமன்றம் செயல்படும். இழப்பீடு கோரப்பட்ட வழக்குகள் 20 லட்சத்திற்கு மேல் இருக்குமானால் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அதனை ஏற்கிறது. மாவட்ட ஆணையத்தின் மேல்முறையீடு அதிகார வரம்பை மாநில ஆணையம் கொண்டுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் forums NCDRF. A district level court works at the district level with case where the compensation claimed is up to 20 lakhs. என்னன்னா மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் NCDRC மாவட்ட நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றத்தின் இழப்பீடு 20 லட்சம் வரை விசாரிக்க அனுமதிக்கிறது. சரியா? மாவட்ட அளவிலான நீதிமன்றம் மாவட்ட அளவில் செயல்படும். ஓகே, இம்பார்ட்டன்ட் ஆக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முக்கியமான சட்டங்கள் என்னென்ன? த கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986 அப்படின்னா இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. செகண்ட் ஒன் லீகல் மெட்ரோலஜி ஆக்ட் 2009. சட்ட அளவிலான சட்டம் 2019. அடுத்தது த பிரினியன் ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டைஸ் ஆக்ட் 1986 இந்திய தர நிர்ணய பணியகம் ஆக்ட் 1986. அதே மாதிரி த எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் 1955. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. அடுத்தது த ப்ரிவென்ஷன்ஸ் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங் அண்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் சப்ளைஸ் ஆஃப் எசென்சியல் கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் பராமரிப்பு. அடுத்தது கமோடிட்டிஸ் ஆக்ட் 1980 பொருள்களின் சட்டம் 1980. ஓகே, ஸோ ஹியர் அவர் லெசன் market and consumer production end. Okay children, thank you for watching this video. Thank you so much.